ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலக்கீரை சிக்கன். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். பாலக்கீரை சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், பாலக்கீரை 1 கப், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாலக்கீரை சிக்கன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம். இந்த பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய். அடுத்ததா இதுல பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவில நம்ம வந்து கோங்குரா சிக்கன் சொல்லிட்டு நம்ம வந்து புளிச்சக்கீரை சேர்த்து செய்வோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை சேர்த்து செய்யறோம். இது வந்து என்ன டிஃபரன்ஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா, யூசுவலா அதுல வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல பண்றதுதான் வந்து அந்த கோங்குரா சிக்கன். இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைல்லயே நம்ம நார்மல் சிக்கன் தொக்குலயே நம்ம வந்து பாலக்கீரை சேர்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு. நமக்கு ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். சிக்கனுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்றோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இப்ப இது கூடவே சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப இது கூடவே நம்ம ஒரு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விடுறோம். இப்ப இந்த சிக்கனை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம பாதியில திறந்து நம்ம வந்து திருப்பி வந்து இதுல பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப இதை ஓபன் பண்ணிடலாம். இப்ப இதுல நம்ம கிட்ட இருக்க கீரையை நம்ம ஆட் பண்றோம். கீரை அதுவும் பாலக்கீரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சட்டுன்னு வெந்துரும். அதனால ஸ்டார்டிங்லேயே போடாம இந்த மாதிரி பாதியில போடும்போது தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் டெக்ஸ்டர். இல்லாட்டி கீரை ரொம்ப வெந்து நமக்கு கூழாயிரும். இப்ப சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாதி தான் வெந்திருக்கு. இப்ப இது கூட இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப திருப்பி மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு வேகட்டும். நம்ம பண்ணிட்டு இருந்த பாலக்கீரை சிக்கன் பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு நமக்கு வந்து மேல வந்துருச்சு. கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. இப்ப ஃபைனலா இதுல கொஞ்சமா பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு
இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து தொக்காவே இருக்கு. இப்படி இருந்தா தான் இது வந்து இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட நமக்கு வந்து சர்வ் பண்றதுக்கு ரைஸோட கூட நீங்க வந்து சேர்த்து சாப்பிட அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்ப இத ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.